அண்மைச் செய்தி. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதியளித்ததை அடுத்து பழங்கானத்தில் இந்து அமைப்பினர் திரண்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக பழங்கானத்தில் இந்து அமைப்பினர் திரண்டுள்ளனர். மாலை 5 முதல் 6 மணி வரை பழங்கானத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி வழங்கிய நிலையில் இந்து அமைப்பினர் அந்த பகுதியில் திரண்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முன்பு திரண்ட இந்து அமைப்பினர் ஊர்வலமாக பழங்கானத்தம் வந்தடைந்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார். பிரசன்னா, உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி கொடுத்தது போலவே இந்து அமைப்பினர் இப்ப திரண்டிருக்கிறத காட்சிகளில் பார்க்க முடியுது. சுமார் எத்தனை பேர் இருப்பாங்க? அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் என்னவா இருக்கு? விஜயதசமி திருப்பரங்குன்றம் தர்கா சர்ச்சை தொடர்பாக இந்து அமைப்புகள் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை 1 மணி நேரம் வரை போராட்டம் நடத்த மதுரை உயர்நீதிமன்றத்திலிருந்து அனுமதி வழங்கியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஏற்கனவே இன்று காலை மதுரையுடைய புறநகர பகுதியிலும் சரி, மதுரையுடைய மாநகர பகுதியிலும் சரி கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த அமைப்பினர் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருமே தற்போது ஒட்டுமொத்தமாக பழங்கானத்தை நோக்கி தற்போது வந்தவண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக பேச்சு உரிமை, கருத்து உரிமை என்பது முக்கியம். எனவே இன்று மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை பழங்கானத்தில் இந்த அமைப்பினர் போராட்டம் நடத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்கிற விஷயத்தை சொல்லி தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் தனிநபர்களை கொச்சப்படுத்தி பேசக்கூடாது, கலவரத்தை தூண்டும் வகையில் ஒருபோதும் பேசக்கூடாது என்கின்ற நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள். மேலும் ஒரே ஒரு மைக் மட்டுமே தான் இந்த போராட்டத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தையும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக போராட்டத்திற்கு போதுமான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பழங்கானத்தம் பகுதியில் போராட்டம் நடத்த தற்போது அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவினரும் இந்த அமைப்பினரும் தற்போது குவிந்து வருகிறார்கள். நேரம் செல்ல செல்ல அந்த பழங்கானத்துடைய ரவுதானா பகுதியில் தற்பொழுது கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட இந்த அமைப்பினர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தற்போது இங்கே திரளாக வண்ணம் இருக்கிறார்கள். இதில் திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் தற்போது இந்த போராட்டத்திற்கு தற்போது வரை கலந்து கொள்ளவில்லை என்ற விஷயத்தில் அந்த பகுதி மக்கள் குறித்த சூழலில் 2500க்கும் மேற்பட்ட இந்த அமைப்பினர் தற்பொழுது போராட்டத்திற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். பல பகுதிகளில் கைது செய்யப்பட்ட அந்த இந்த அமைப்பினும் தற்போது இந்த பழங்கானத்தம் பகுதிக்கு வருகை தர இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 எஸ்பி தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் காலை முதலே இந்த திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சூழலில் தற்போது பழங்கானத்தத்தில் போராட்டம் நடைபெறும் அறிவித்த நிலையில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பழங்கானத்தம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் போலீசார் திருப்பரங்குன்றம் மலை சுற்றி தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.